தமிழகத்து தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களின் உரிமையை நசுக்க நினைக்கும் ஒரு கூட்டத்தின் உண்மை முகத்தை இன்று நாம் பார்க்க வேண்டிய தருணம் இது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க நாரிசக்தி வந்தன் அதிநியம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை கொண்டு வந்தார். இது பாரதத்தின் பெண் சக்தியை அதிகாரப்படுத்துவதற்கான ஒரு மகா யாகம். ஆனால் இந்த மகா யாகத்தை தடுத்து நிறுத்தி பெண்களின் அதிகார கனவில் மண்ணை போட்டது இந்த திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி. 1996 தேவகவுடா அரசு முதலில் இந்த மசோதாவை கொண்டு வந்த போதே அதை தடுத்தவர்கள் இவர்கள்தான். சோனியா காந்தியின் தலைமையிலான ஆட்சியில் பெண்களின் முன்னேற்றத்தை விட அரசியல் லாபமே முக்கியம் என்று நினைத்தார்கள். 2010 மாநிலங்களவையில் ஒப்புதல் பெற்றும் கூட அடுத்த 4 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் இதை கொண்டுவராமல் இழுத்தடித்தது இதே காங்கிரஸ் திமுக கூட்டணிதான். நேற்று நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தோல்வியடைந்ததற்கு திமுக கூட்டணியின் சுயநல அரசியலே முழு காரணம். பெண்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைப்பதை தடுக்கும் இவர்களின் பிற்போக்குத்தனமான எண்ணம் மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியிருக்கிறது. ஷாபானு வழக்கை தலைகீழாக மாற்றியவர்கள் இவர்கள். முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்து பெண்களின் உரிமையை சிறுமைப்படுத்தியவர்கள் இவர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை இரும்பு கரங்கொண்டு தடுப்பேன்னு சொன்னாரு. முன்பு நள்ளிரவிலும் பெண்கள் சாலைகளில் தைரியமாக செல்லக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று பெண்கள் பாதுகாப்பு என்பது பட்டப்பகலிலேயே பறிக்கப்படுகிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இப்போது மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்து நிறுத்திவிட்டு தமிழகத்தில் மட்டும் பெண்களுக்கு இலவசங்கள் தருகிறோம் என்று கண் துடைப்பு நாடகம் ஆடுகிறார்கள். ஒரு கையால் உங்களின் உரிமையை பறித்துவிட்டு மறுகையால் பிச்சை போடுவது போல சலுகைகளை தருவது உங்களை அவமானப்படுத்துவது இல்லையா? கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் பெண்களுக்கு அடிப்படை கண்ணியத்தை தேடி தந்திருக்கிறார். கழிவறை வசதி, இலவச எரிவாயு, வீடுகள், குடிநீர் மற்றும் வங்கிக் கடன் என பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறார். ஆனால் அன்று இந்த திட்டங்களை எல்லாம் கேலி செய்த அதே எதிர்க்கட்சி கூட்டம்தான் இன்று பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் இடமே கிடைக்கக்கூடாது என்று அராஜகம் செய்கிறது. இவர்களுக்கு தேவை பெண்களின் ஓட்டு மட்டுமே, அவர்களின் அதிகாரம் அல்ல. உங்களின் உரிமைகளுக்கு எதிராக வாக்களித்த திமுக எம்பிக்கள் இன்று உங்களை தேடி ஓட்டு கேட்க வருகிறார்கள். தேசிய அளவில் பெண்களுக்கு முதுகில் குத்திவிட்டு தமிழகத்தில் மட்டும் பெண் உரிமை பேசுவதை எப்படி ஏற்க முடியும்? இலவசங்கள் கொடுத்து உங்களின் தன்மானத்தை விலைக்கு வாங்க துடிக்கும் இந்த விடிய அரசுக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். உங்களின் உரிமையை பறிக்கும் துரோகத்தை நிராகரியுங்கள். உங்களின் கண்ணியத்தை காக்கும் தலைமைக்கு வாக்களியுங்கள். 2026 மலரப்போகும் தாமரை தமிழக பெண்களுக்கு அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் உண்மையான சமத்துவத்தையும் வழங்கும்.